அடேயப்பா! இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ்னு சொன்னாலே ஒரு மாதிரி தலை கிர்ன்னு சுத்துது இல்லையா? எந்த லைசென்ஸ் வாங்கணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். உங்க பிசினஸுக்கு எந்த லைசென்ஸ் தேவைங்கிறதுல ஒரு தெளிவே இல்லையா? ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதுமா, இல்ல ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கணுமா, இல்ல அதையும் தாண்டி சென்ட்ரல் லைசென்ஸ் வரைக்கும் போகணுமா? கவலையை விடுங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்க எல்லா கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். ஆமாங்க, இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் குழப்பம் இருக்கே, அடடடடா! நாம ஒரு ரூலை கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த நிமிஷமே அதை மாத்திருவாங்க. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தோணும் இல்லையா? முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை ரூல்ஸு, எத்தனை கண்டிஷன்ஸு. தள்ளுவண்டி கடைக்கு ஒரு ரூலு, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரூலு, பெரிய கம்பெனிக்கு வேற ஒரு ரூல்னு. இதெல்லாம் பார்க்கும்போது வடிவேலு சொல்ற மாதிரி ஐயோ வலிக்குது அழுதுருவேங்கிற நிலைமை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு, ஒரே தலைவலி போங்க. ஆனா இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க. அடடா, எல்லா குழப்பத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வழியை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க நீங்க ரெடியா? அந்த ஒத்த விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய வருடாந்திர டர்ன் ஓவர், அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம். அவ்வளவுதாங்க. வேற எந்த கணக்கு வழக்குமே கிடையாது. இத கேட்டதும் நானே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரே ஒரு விஷயத்த வச்சு மொத்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க பாருங்க. இனிமே குழப்பத்துக்கே வேலையே இல்ல. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் அந்த புது ரூலோட மொத்த சாராம்சமே. உங்க வருமானத்தை வச்சு நீங்க எந்த கேட்டகரின்னு நீங்களே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 ஸ்டேட் லைசென்ஸ், 3 சென்ட்ரல் லைசென்ஸ். 3 பிரிவு தான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? சரி, முதல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவுங்கிற கேட்டகரியை பத்தி விரிவா பார்க்கலாம். இது நம்ம ஊர்ல சின்ன சின்னதா தொழில் பண்றவங்களுக்கானது. ஆமாங்க. உங்க ஒரு வருஷத்துக்கான மொத்த டர்ன் ஓவர் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க இந்த முதல் கேட்டகரியில தான் வருவீங்க. இதுக்கு பேரு தான் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருமுனையில இருக்கிற தள்ளுவண்டி கடை அண்ணாச்சி, வீட்ல இருந்தே கேக் ஸ்வீட் செஞ்சு விக்கிற அக்கா, சின்னதா பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே இந்த சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே போதும். சின்ன பிசினஸ்னாலும் கெத்து தான். சரி, உங்க பிசினஸ் இப்ப நல்லா வளர்ந்துடுச்சு, அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுப்போம். வாங்க இப்போ கொஞ்சம் பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கான ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் லைசென்ஸ்களை பத்தி பார்க்கலாம். அடுத்ததா உங்க டர்ன் ஓவர் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ஆனா 50 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா நீங்க ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கணும். அதாவது நடுத்தரமான ஹோட்டல்கள், பெரிய ரெஸ்டாரண்ட்கள், உணவு பதப்படுத்துற சின்ன சின்ன கம்பெனிகள், இவங்க எல்லாரும் இந்த கேட்டகரியில வருவாங்க. இது உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சுன்னு காட்டுற ஒரு அடையாளம். அடுத்து உங்க பிசினஸ் டர்ன் ஓவர் 50 கோடி ரூபாயும் தாண்டிடுச்சா, அப்போ நீங்க தான் பெரிய பிளேயர். நீங்க வேற லெவல். இது தாங்க பெரிய தலைக்கட்டு. பெரிய பெரிய ஃபுட் ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்றவங்க, நாடு முழுக்க பிரான்ச் வச்சிருக்கிற பெரிய பெரிய ஃபுட் செயின் கம்பெனிகள், இவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் லைசென்ஸ் கட்டாயம். நான் ரொம்ப பிஸின்னு சொல்ற லெவல் இது. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த புது ரூல்ஸ் எல்லாம் எப்போ இருந்து அமலுக்கு வருது? இது சும்மா வாய் வார்த்தை இல்ல, அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஆணை வந்திருக்கு. இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆர்டர் காப்பி. மார்ச் 13, 2026ல கையெழுத்து போட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட். வடிவேலு சொல்ற மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கு. இது ஒரு பக்க ஆதாரம். இந்த தேதிகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மார்ச் 13ஆம் தேதி புது ஆர்டர் வெளியாச்சு. மார்ச் 31ஓட பழைய ரூல்ஸ் எல்லாமே காலாவதி ஆகிடும். வரப்போற ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்த புது சிம்பிள் ரூல்ஸ் தான் நடைமுறைக்கு வரும். டேய், டேட்டை குறிச்சு வச்சுக்கோடா. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், குழப்பிக்கவே தேவையில்லை. முதல்ல உங்க கடைசி வருஷ டர்ன் ஓவரை செக் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த நம்பரை வச்சு உங்க புது கேட்டகரி ரெஜிஸ்ட்ரேஷனா, ஸ்டேட்டா இல்ல சென்ட்ரலான்னு கண்டுபிடிங்க. மூணாவது, இந்த புது ரூல்ஸ் தான் இனி ஃபைனல். பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே இனி செல்லாது. கடைசியா ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்த மாற்றம் அமலுக்கு வருது. இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதிக்கே உங்க பிசினஸ் தயாரா இருக்கா? இப்பவே யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளான் பண்ணணும், பண்ணாம பண்ணா எல்லாம் சொதப்பிடும். சரியான லைசென்ஸோட உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. வாழ்த்துக்கள்.